வெல்கம் டு கோவை பொண்ணு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 1½ ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 5. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 15 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை கொஞ்சம். மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மல்லி, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் வறுக்க விடலாம். கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு நல்லா வணக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு இன்னும் நல்லா கிளறணும். ஸ்லிம்மில் வச்சுட்டே இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கல் உப்பு போட்டணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கலர் மாறுற அளவுக்கு. இப்போ தெரியும் லைட்டாக கலர் மாறுறது. 15 பல் பூவையும் சேர்த்து விட்டுக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து போட்டோடனே எல்லாமே வாசம் ஓரளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறுறது தெரியும்னு நினைக்கிறேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 3 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் இது அடுப்பு ஸ்லிம்மிலே தான் இருக்கணும். ஸ்லிம்மில் வச்சு நல்லா கலர் மாற விடணும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கிண்டிவிட்டால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சு அந்த இதை தனியாக ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை 1, பட்டை இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணுவோம்.
இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூட்டில் நல்லா வணக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு வணக்க விடணும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வணக்க விடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதை உள்ளே போட்டு கொஞ்சம் வணக்கி விடலாம். பச்சை மிளகா 2 பொடி வணக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கலாம். சிம்மில் வச்சே வணக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வணக்கி வச்ச இதையெல்லாம் ஜாரில் மாற்றிக்கலாம். சூட்டோடு அரைக்கக்கூடாது, அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 to 4 minutes நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம செய்ய போகிறது கிரேவி. மறுபடியும் ஒரு தட்டு வச்சு அதை மூடி வச்சுக்கலாம்.
3 to ஒரு 4 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை இன்னி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆக விட்டுறணும். இப்போ குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வர விடணும். இதோட 2வது விசில். விசில் கழட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி இந்த மாதிரி நிறையா புது சமையல் டிப்ஸ் பார்க்க கோவை பொண்ணு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு வாட்சிங்.